அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பால் கிடைக்க போகும் நன்மை என்ன, அதே சமயம் எந்த கிரகநிலை மிகவும் மோசமான சூழலை உருவாக்குகிறது, அதனால் எந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் சனி, செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற நிலையில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் கூட இவை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் அதீத பலத்துடன் அசூர பலத்துடன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் எது வந்தாலும் அவற்றை மிகுந்த கவனத்தோடும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மிக மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சில அதிரடியான வாய்ப்புகளும் சிறப்பான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 20ஆம் தேதி முதலே இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான நல்ல செய்தி ஒன்று இந்த வாரத்தில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கேட்ட இடத்தில் சலுகை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் பல நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையான சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு இரட்டிப்பு நன்மையையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாகவும் அதே வேளையில் புதனை தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் 23ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக திகழ்கிறார். அவர் இந்த வேளையில் மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைவது அற்புதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வந்த சூழலில் முழுமையாக அஷ்டமத்தில் இருந்து விலகுவதோடு நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். தொடர்ந்து பல நல்ல தகவல்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வீண் விரய மருத்துவ செலவுகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த வீண் விரய மருத்துவ செலவுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தந்தை உறவில் இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை விட புதனின் அமைப்பால் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சனி 8ஆம் இடத்திலும் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலும் இணைந்து வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரகநிலைகளும் தனித்தனியே அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் முரண்
முரண்பாடான கிரக சேர்க்கை அஷ்டமத்தில் நிகழக்கூடிய இந்த தருணம் என்பது அதிக கவனத்துடன் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. சனி செவ்வாய் இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் உண்டு. அருகில் இருப்பவர்களால் திடீரென தொல்லைகள் ஏற்படும். இந்த தருணத்தில் உடல் நலத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை முழுமையாக பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம்தான் சனி மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக ஏற்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி மற்றும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்யக்கூடாது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுவதால் பல சிக்கல்களை எதிர்பாராத வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். எனவே அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருப்பதால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். எனவே கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். ஏனென்றால் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருகிறார். லாபத்தில் குரு இருப்பதால் பல மடங்கு லாபம் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக லாபம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களையும் புதிய ஆர்டர்களையும் மிக நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த நேரமாக குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். கணிசமாக பணம் கைகளில் புரளும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைத்து கூட்டு தொழில் துவங்குதல் தனித்து இயங்குதல் என பல சிறப்பான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை விட மங்களகரமான காரியங்கள் கைகூடும். சந்திரனும் இந்த வேளையில் 10, 11, 12 ஜென்மம் என வளர்புரை சந்திரனாக பல இடங்களில் விளம்பருகிறார். உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று வளம்பெறக்கூடிய சந்திரன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சந்திரன் அதீத பலத்துடன் வலம் வருவதால் நினைப்பதை விட அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இறை பணி சார்ந்த எந்த காரியமாக இருந்தாலும் மேற்கொள்ளுங்கள். இறை பணி சார்ந்த விஷயங்களை இந்த தருணத்தில் தயங்காமல் மேற்கொள்வதால் மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி ஒன்று உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.